அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, இட்ஸ் கண்டிஷனல் கிளாஸஸ். டெட் எக்ஸாம்ல நியர்லி 2 to 3 கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ல இருந்தா வரும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்லி 4 கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியா அட்டன் பண்ணலாம். ஓகே, சோ வாங்க லெசனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸஸ். கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்றது ரெண்டு இருக்கும். ஒன்னு வந்து மெயின் கிளாஸும் சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். சபார்டினேட் கிளாஸ்ல இஃப் ஆர் அன்லெஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். மெயின் கிளாஸ் வந்து அதோட ரிசல்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சபார்டினேட் கிளாஸ்னா என்ன, மெயின் கிளாஸ் என்னன்னு பார்க்கலாம். மெயின் கிளாஸ் அப்படின்னா என்ன? மெயின் கிளாஸோட டெஃபினிஷன்: an independent class with a subject and a verb that expresses a complete thought and can be sentence on its own. அதாவது மெயின் கிளாஸ்னா ஒரு சென்டென்ஸ்னா வாக்கியம் தானே. ஒரு வாக்கியம் வந்து கம்ப்ளீட்டா இருக்கும், எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது, அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த மாதிரி இருக்க கிளாஸ் வந்து மெயின் கிளாஸஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, த டீம் won the மேட்ச். அதாவது அந்த டீம் வந்து மேட்சை வெற்றி பெற்றுச்சு. இது பாருங்க, ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எதையுமே டிபெண்ட் பண்ணி இல்ல. நேத்து நான் கோயிலுக்கு போனேன், நாளைக்கு நானு ஊருக்கு போறேன். இந்த மாதிரி சொல்ற சென்டென்ஸ் எல்லாமே மெயின் கிளாஸ்ல வந்துரும். இது வந்து எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது அண்ட் மீனிங்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் சபார்டினேட் கிளாஸ் பார்க்கலாம். சபார்டினேட் கிளாஸ் பாருங்க, டெஃபினிஷன்: a dependent class that contains a subject இருக்கும், verb, but does not express a complete thought of on its own. சப்ஜெக்ட் இருக்கும், verb இருக்கும், பட் வந்து அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்காது. ஓகே, இட் ரிலைஸ் ஆன் த மெயின் கிளாஸஸ் ஃபார் இட்ஸ் ஃபுல் மீனிங். மெயின் கிளாஸ் வந்தாதான் ஃபுல் மீனிங் இருக்கும். எக்ஸாம்பிள்: பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங். பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங்னா மழை பெய்து கொண்டிருந்த காரணத்தினால். இங்க பாருங்க, இட் சப்ஜெக்ட் இருக்கு, வாஸ் ரெய்னிங் verb இருக்கு. ஆனா இட் வாஸ் ரெய்னிங்னா மழை பெய்து கொண்டிருந்தது அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிரும் சென்டென்ஸ். பட் பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றதுனால மழை பெய்து கொண்டிருந்த காரணத்தினால் இந்த சென்டென்ஸுக்கு மீனிங். அப்ப நம்ம என்ன பண்றோம், என்ன நடந்துச்சுன்னு அப்படி நம்ம வந்து ஈகரா எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ங்களா. சோ இந்த மாதிரி இருக்க கிளாஸஸ் வந்து சபார்டினேட் கிளாஸ். ஃபங்க்ஷன்: it adds extra information to the main class explaining relationship like cause, time or condition. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மெயின் கிளாஸோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்குது. மேட்ச் நின்றுச்சு, நான் கோயிலுக்கு போயிட்டேன் அப்படின்றது வந்து மெயின் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. பட் இந்த இப்படி நடந்ததுனால் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது வந்து சபார்டினேட் கிளாஸ். ஓகே, அதுவும் இல்லாம ரீசன், டைம், அப்புறம் கண்டிஷன், இந்த மூணையுமே இண்டிகேட் பண்ணும் நம்மளோட சபார்டினேட் கிளாஸ். ஓகே, ஐடென்டிஃபை சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னா சபார்டினேட் கிளாஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண, இதுதான் சபார்டினேட் கிளாஸ், இதுதான் மெயின் கிளாஸ் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னா, ஒரு சபார்டினேட் கிளாஸ்ல சபார்டினேட் கன்ஜெக்ஷன் என்னென்னா பிகாஸ், ஆல்டர், இஃப், வென், அப்படி இல்லாட்டினா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் லைக் விச், தட், இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல இருந்துச்சுன்னா, இருந்து அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாம இருக்கும், அந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாமே என்னன்னா சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. மெயின் கிளாஸ் வந்து we stayed inside, நாங்க வந்து உள்ள ஸ்டே பண்ணிருந்தோம் அப்படின்றது மெயின் கிளாஸ். இதுக்கு வந்து சப்போர்ட்டிங்கா எதுவுமே தேவையில்லை, கம்ப்ளீட் ஆயிடுச்சு சென்டென்ஸ். ஆனா சபார்டினேட் கிளாஸ் பாருங்க, பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருந்த காரணத்தினால். ஓகே, இதுக்கு பாருங்களேன், மழை பெய்து கொண்டிருந்த காரணத்தினால் என்ன நடந்துச்சு, நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடையாது, கம்ப்ளீட்டும் ஆகல. சோ இது சபார்டினேட் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸும் சபார்டினேட் கிளாஸும் சேர்ந்த ஒரு சென்டென்ஸ் பாருங்க, பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங், சோ மழை பெய்து கொண்டிருந்த காரணத்தினால் we stayed inside, நாங்க உள்ள ஸ்டே பண்ணிருந்தோம், உள்ளே இருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு மீனிங். மெயின் கிளாஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், சபார்டினேட் கிளாஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கம்ப்ளீட் சென்டென்ஸ்ல பிகாஸ்க்கு பதிலா இஃப் ஆர் அன்லெஸ் அந்த ரெண்டு கன்ஜெக்ஷன் வேர்டு யூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேரு தான் கண்டிஷனல் கிளாஸஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் வாங்க கண்டிஷனல் கிளாஸஸ்க்குள்ள போலாம். There are 4 main types of conditionals. 4 types of conditionals இருக்கு. ஒன்னு ஜீரோ கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல் அண்ட் தேர்ட் கண்டிஷனல். ஓகே, சோ 4 டைப்ஸ் இருக்கு. இத நல்லா நம்ம ஞாபகம் வச்சு இதோட ரூல்ஸ் கரெக்டா நம்ம பார்த்து வச்சுக்கிட்டாலே கண்டிப்பா 2 to 3 மார்க்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஓகே, வாங்க லெசன்குள்ள போலாம்.
பார்க்க போறது ஜீரோ கண்டிஷனல். அதாவது ஜெனரல் ட்ரூத்ஸ், உண்மையா நடக்கிற விஷயம் ட்ரூத், பெர்மனன்ட் ட்ரூத்ஸ் அண்ட் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ், இந்த மாதிரி வரது எல்லாமே ஜீரோ கண்டிஷனல்ல இருக்கும். இதோட ஃபார்ம் என்னன்னா இஃப் பிளஸ் பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கும். இஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு சிம்பிள் பிரசன்ட் இருக்கும்போது இதோட ஆன்சரும் சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கணும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். இஃப் யூ ஹீட் வாட்டர் டு 100 டிகிரி செல்சியஸ், நீங்க வாட்டரை வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல சூடு பண்ணும் பொழுது கண்டிஷன் போட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணும் ஆன்சர்? இட் பாயில்ஸ், இது கொதிக்கும். தண்ணீரை 100 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம சூடு பண்ணும் பொழுது, சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகல. எப்படி கம்ப்ளீட் ஆகும்? இட் என்ன போடணும்? பாயில்ஸ். அப்ப இங்க இஃப் யூ ஹீட் பிரசன்ட் டென்ஸ், ஆன்சர் பிரசன்ட் டென்ஸ், இட் பாயில்ஸ். ஓகே, இங்க தேர்ட் பர்சன் வந்ததுனால எஸ் போட்டிருக்கோம். அது இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிராமர் கிளாஸ்ல பார்க்கலாம். எஸ் போடணும், எந்த டைமுக்கு என்ன போடணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், இஃப் யூ ஹீட் ஐஸ், அதாவது ஐஸ் சூடுபடுத்தினால், ஹீட் ஹீட் த ஐஸ், ஐஸை நீங்க சூடுபடுத்தினால் இட் மெல்ஸ், என்ன ஆகும்? இது எப்பயுமே நடக்கிற விஷயம், இட் மெல்ஸ். ஓகே, ஸோ இங்கேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருக்கு, இங்கேயும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் ஆன்சர் வரணும். நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள், இஃப் யூ மிக்ஸ் ரெட் அண்ட் ப்ளூ, ரெட் ப்ளூவை நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா யூ கெட் பர்பிள், பர்பிள் கலர் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத். ஸோ இது மாறாத விஷயம். அப்படின்றப்போ இஃப் யூ மிக்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், ஆன்சர் இங்க பாருங்க, யூ கெட் பர்பிள், இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் ஆன்சர் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரூத், பெர்மனன்ட் ட்ரூத், சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் எல்லாமே இஃப் பிளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட்ல ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஆன்சரும் சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். இது பாருங்க, ரியல், அதாவது ரியலான சிச்சுவேஷன் அண்ட் பாசிபிள் ஃபியூச்சர் ஈவென்ட்ஸ் ஆர் ப்ராபபிள் ஃபியூச்சர் ஈவென்ட்ஸ். பாசிபிள் அண்ட் ப்ராபபிளா இருக்க ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ண போறோம் அண்ட் ரியல் திங்ஸ்க்கு. ஓகே, ஃபார்ம் வந்து என்னன்னா இஃப் பிளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட். இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இஃப் சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கும். அதுக்கு ஆன்சர் எப்படி வரும்னா சிம்பிள் ப்ரெசன்ட் மட்டும் வரும். இங்க வில் பிளஸ் பேஸ் வர்ப், வில் போடணும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்க பாருங்க, இஃப் இட் ரெயின்ஸ் த பிக்னிக் வில் பி கேன்சல்டு. இஃப் இட் ரெயின்ஸ், மழை பெய்தால், ஒருவேளை மழை பெய்தால், இந்த மாதிரி மழை பெய்தால் the picnic will be cancelled. பிக்னிக் என்னமாயிரும்? கேன்சல் ஆயிடும். புரியுதுங்களா? இது வந்து இனிமேல் தான் நடக்க போகுது, ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. இப்ப நம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கோம், அப்ப சொல்லுவோம் ஒருவேளை இப்படி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிக்னிக்கு போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாத்தீங்களா? அந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த சொல்றது. இஃப் யூ ஸ்டடி வெல், நீ நல்லா படிச்சீனா யூ வில் கெட் த ஃபர்ஸ்ட் ரேங்க், நீ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்ப. இது வந்து நெக்ஸ்ட் கொஞ்ச நாள் கழிச்சுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க போறோம், இன்னைக்கே எடுக்க போறது இல்ல, ஃபியூச்சர்ல நீ எடுக்க போற அப்படின்றத இங்க பாருங்க. பிரசன்ட் டென்ஸ், இஃப் யூ ஸ்டடி அப்படின்றது பிரசன்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வந்திருக்கு. இதுக்குரிய ஆன்சர் வந்து என்னன்னா யூ வில் கெட். ஸோ வில் போட்டு பேஸ் வர்பு போட்டிருக்கோம், வில் போடணும். ஓகே, பிரசன்ட் டென்ஸ்ல வச்சுன்னா வில் போடணும். இதே யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி சயின்டிபிக் ஃபேக்ட்ஸா இருந்துச்சுன்னா நம்ம என்ன போடணும்? சிம்பிள் பிரசன்ட்ல வந்தா சிம்பிள் பிரசன்ட் தான் போடணும். ஆனா இங்க நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பன்றது ட்ரூத்னு சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க இல்ல இல்ல. சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம், சம்டைம்ஸ் செகண்ட் ரேங்க் எடுக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது வந்து யூனிவர்சல் ட்ரூத் எல்லாம் கிடையாது. பட் நீங்க இப்படி பண்ணா இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதுதான். ஓகேவா? பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி மழை பெய்து கொண்டிருந்தால், ஒருவேளை இப்படி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா we will stay inside, நம்ம உள்ள வேணா தங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாத்தீங்களா? இந்த மாதிரி சொல்றதும் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்ல வந்துரும். சோ இங்க பாருங்க, பிரசன்ட் டென்ஸ் will stay போட்டிருக்கோம் ஆன்சர்ல. இஃப் யூ drop that glass, நீ வந்து ஒரு கிளாஸ கீழே போட்டினா it will break, கிளாஸ கீழே போட்டா அது உடைஞ்சிரும், அதுதான் ஆன்சர். சோ இங்க பிரசன்ட் டென்ஸ்ல போட்டிருக்கோம். இது என்ன ஆயிடும்? will break. it is a first conditional. சோ பிரசன்ட் டென்ஸ்ல வந்துச்சுன்னா will போட்டு பேஸ் verbs எடுத்து எழுதணும். ஓகேவா? இது பிரசன்ட் டென்ஸ்ல தான் வரும் பிரேக் அப்படின்றதும். செகண்ட் கண்டிஷனல் என்னன்னு பாருங்க. used to talk about hypothetical or unlikely situations in the present.
are future and often uses were for all subjects. ஒரு ஹைப்போதட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு, ஒரு அன்லைக்லி சிச்சுவேஷனுக்கும் ப்ரெசன்ட்லயா இருக்கட்டும் ஃபியூச்சர்லயா இருக்கட்டும் நடக்கிற விஷயத்தை பத்தி சொல்லும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா புரியும். இங்க பாருங்க, இஃப் சிம்பிள் பாஸ்ட் வரும். சிம்பிள் பாஸ்ட் வந்துச்சுன்னா நம்ம would போட்டு பேஸ் வெர்ப் எழுதணும். ஓகே, இஃப் போட்டு இதுக்கு முன்னாடி 2 கேஸ் என்ன பார்த்தோம்? இஃப் பிளஸ் சிம்பிள் பிரசன்ட் பார்த்தோம். ஒரு கேஸ்ல சிம்பிள் பிரசன்ட்ல வந்துச்சுன்னா ஆன்சர் சிம்பிள் பிரசன்ட் போடணும். இன்னொரு கேஸ் என்ன பார்த்தோம்? இஃப் போட்டு சிம்பிள் பிரசன்ட் வந்தா வில் போட்டு பேஸ் வெர்ப் போடணும். இப்போ இங்க பாருங்க, தேர்ட் கண்டிஷன், இஃப் பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் வந்துச்சுன்னா would போட்டு பேஸ் வெர்ப் போடணும். எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஓன் த லாட்டரி. இங்க பாருங்க, ஓன்னா என்னது? பாஸ்ட் டென்ஸ், வின்னோட பாஸ்ட் டென்ஸ் ஓன். இஃப் ஐ ஓன் த லாட்டரி, நான் வந்து லாட்டரி நான் வின் பண்ணேனா, ஐ வுட் ஓபன் அ டாங்கி சாங்சுரி. நான் வந்து இந்த மாதிரி டாங்கி சாங்சுரி நான் ஓபன் பண்ணிருப்பேன் அப்படின்றதுதான். ஓகே, நடக்காத சிச்சுவேஷன், வின் பண்ணல, வின் பண்ணிருந்தால் நான் இதை பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றோம். நடக்காத சிச்சுவேஷனை பேசுறது தான் இந்த மாதிரி செகண்ட் கண்டிஷனல் கிளாஸஸ். இப்ப பாருங்க, இஃப் ஐ ஓன் த லாட்டரி ஐ வுட் டிராவல் த வேர்ல்டு. ஒருவேளை நான் லாட்டரி வின் பண்ணிட்டேன்னா நான் உலகம் ஃபுல்லா சுத்தி பார்த்திருப்பேன், நான் டிராவல் பண்ணிருப்பேன். ஐ வுட். இதுல இம்பார்ட்டன்ட் ஓன் பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இங்க வுட் போடணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட், இஃப் ஐ வேர் யூ, நான் உன் கூட இருந்திருந்தேனா, ஒருவேளை நான் உன் கூட இருந்திருந்தேனா, ஐ வுடன்ட் டூ தட், நான் அதை நடக்க விட்டுருக்க மாட்டேன், அந்த ஒரு விஷயத்த நான் நடக்கவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்றதுதான் இது. ஓகே, இது அடிக்கடி எல்லாருமே சொல்லுவாங்க, நான் இருந்திருந்தா அது நடந்திருக்காது, நான் இருந்திருந்தா அது நடந்திருக்கும், இந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா. இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல். அவங்க இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியாது, ரைட்? தட் சொல்றது அப்படிதானே எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஸோ இஃப் ஐ வேர் வித் யூ, அதாவது வேர் பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம would யூஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல். இஃப் ஐ வேர் அ பேர்டு, நான் ஒருவேளை பறவையாக இருந்திருந்தால், ஐ வுட் ஹாப்பிலி ஃப்ளை அரவுண்ட் த வேர்ல்டு. நான் பேர்டா இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு சுத்திட்டே இருப்பேன், வேர்ல்டு ஃபுல்லா சுத்துவேன் அப்படின்னு சொல்றதுதான். ஸோ இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் happily fly around the world. where past tense வந்திருக்கு, நம்ம என்ன போடணும்? would போடணும். ஓகே, இது வந்து தேர்ட் கண்டிஷனல். பாருங்க, used to talk about unreal, நடக்காத ஒரு விஷயம், ரியலே கிடையாதது. ஆர் இம்பாசிபிள் சிச்சுவேஷன், பாசிபிலிட்டி, நடக்காத ஒரு விஷயம் பாஸ்ட்ல நடக்குந்திருந்தா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். இதோட ஃபார்மேட் பாருங்க, if plus past perfect, past perfect tense வரும். அதாவது had plus past participle v3, had plus v3 வரும். அப்படி வந்துருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்னா would போட்டு have போட்டு past participle. இதுக்கு முன்னாடியும் இதேதான், இதே மாதிரி சிச்சுவேஷன்ல if போட்டு simple past, ஆனா இங்க வந்து past perfect வந்துருந்துச்சுன்னா would have plus v3. அங்க நம்ம வெறும் would மட்டும் தான் போட்டிருந்தோம், இங்க would have போட்டு v3 போடணும். ஓகே, கம்பேர் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இஃப் ஐ ஹேவ் நோன் அபவுட் இட், ஒருவேளை எனக்கு அது தெரிந்திருந்தால், அதுலயும் அதே மீனிங் தான் வரும். பட் இங்க பாருங்க, ஹேட் நோன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்திருக்கு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் இது v3, இது வந்து ஹேட். ஹேட் பிளஸ் v3, இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல வந்துருந்துச்சுன்னா இதோட ஆன்சர் ஐ வுட் ஹேவ் டேக்கன் மோர் மணி. ஒருவேளை எனக்கு இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஆல்ரெடி எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? ஐ வுட் ஹாவ் டேக்கன் மோர் மணி, நிறைய மணி எடுத்து வச்சிருந்திருப்பேன். அப்ப இதுக்கு ஆன்சர் ஐ வுட் ஹாவ் டேக்கன். வுட் ஹாவ் தான் ஆன்சர். வுட் ஹாவ் போட்டு v3 போடணும். ஓகே, இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர், ஒருவேளை நான் நல்லா படிச்சிருந்தேன்னா ஐ வுட் ஹாவ் பாஸ்டு த எக்ஸாம், நான் வந்து என்ன பண்ணிருப்பேன்? எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம எக்ஸாம்ஸ் எழுதியிருப்போம். அப்ப நம்ம நினைக்கிற ஒரு விஷயம், சே இந்த கொஸ்டின் மட்டும் நான் படிச்சிருந்தேன்னா நான் கண்டிப்பா இந்த பாஸ் ஆயிருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல நினைப்போம். பாத்தீங்களா, நம்ம படிக்கல அந்த கொஸ்டின், நமக்கு அதுக்கு ஆன்சரும் பண்ணல. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வர்றதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா would have யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, if I had studied harder, had plus studied, இது வந்து had plus v3. past perfectல வந்துச்சுன்னா would have passed the exam. would போடணும், have போடணும், v3 போடணும். ரொம்ப ஈஸி. she had known, she would have told you. if she had known, had போட்டு v3 வந்திருக்கு. ஓகே, தேர்ட் கிளாஸ்.
she would have told you, அவங்க உங்ககிட்ட சொல்லி இருந்திருப்பாங்க. would have told, would have plus v3, இது மட்டும் தான் ஆன்சரா எடுத்து tell, told. ஓகே, told v3 ல போடணும். ஓகே ஆன்சர். ஓகே, நம்ம ரொம்ப சென்டென்ஸோட மீனிங்லாம் நம்ம பார்க்க வேணாம். நமக்கு வந்து had known வந்துருச்சா? ஓகே, தேர்ட் கண்டிஷன். அப்ப நம்ம ஆன்சர் என்ன எழுதணும்? would போடணும், have போடணும், v3 போட்டு ஆன்சர் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட், if parents had not consented to the surgery, ஒருவேளை அவங்க பேரண்ட்ஸ் வந்து சர்ஜரிக்கு எடுத்துட்டு போலனா, had not நம்மளுக்கு நெகட்டிவ்லயும் வரலாம். ஐயோ அது had தானே சொன்னோம், என்னடா had notனா நெகட்டிவாவும் இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம். நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த நாட் எல்லாம் யோசிக்க கூடாது. had வந்திருக்கு, பக்கத்துல v3 வந்திருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? her life would have been different. her life அவளோட வாழ்க்கை வந்து டிஃபரெண்டா இருந்திருக்கும். ஓகே, her life would போடணும், have போடணும், be was were been, இது ஆன்சர். தேர்ட் v3. ஓகே, கொஸ்டின் கொடுத்துருவாங்க, ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்னடா போடணும் யோசிக்கிறது, அந்த 4 ஆப்ஷன்ல சூஸ் பண்ணணும். had வந்திருக்கு, அப்ப என்ன போடணும்? v3 வந்திருக்கு, நம்ம would have போட்டு v3 எடுத்து எழுதணும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் been வந்திருக்கு, அப்ப என்ன போடணும்? v1 v2 v3 அதெல்லாம் நம்ம படிக்கணும். நம்ம ஷார்ட்ஸ்ல v1 v2 v3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம், அது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, if I had taken the train, had taken v3 வந்திருக்கு, had வந்திருக்கு, அப்ப past perfect ஆயிருக்கு. he wouldn't be stuck in the traffic, would not, அது மீனிங் சென்டென்ஸ் ரீட் பண்ணும்போது நாட் வருமா நாட் வராதான்னு தெரியும். நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் would be stuck in the traffic. ஓகே, இப்போ அதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்துடலாம். என்னன்னா மெயின் வெர்சஸ் இஃப் கிளாஸ். இஃப் கிளாஸ் வந்து கண்டிஷன் கொடுக்கும், மெயின் கிளாஸ் வந்து ரிசல்ட் தரும். இது இன்ன வரைக்கும் நம்ம தான் பார்த்தோம். ஒரு கண்டிஷனை அப்ளை பண்ணும் இஃப் கிளாஸ், ஒரு வேலை இப்படி அப்படி அப்படின்னு. அது மெயின் கிளாஸ் வந்து ரிசல்ட், இது நடந்திருக்கும் இது நடக்காது அப்படின்றது. வேர்ட் ஆர்டர் அடுத்து வந்து என்ன? கிளாஸ் கேன் பி ரிவர்ஸ்டு, சம்டைம்ஸ் ரிவர்ஸாகவும் வரலாம். எப்படி வரலாம்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. த பிக்னிக் வில் பி கேன்சல்டு, பிக்னிக் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, எடுத்ததுமே என்ன ஆயிடுச்சு? மெயின் கிளாஸை கொடுத்துட்றாங்க. நம்ம இஃப் இட் ரெயின்ஸ்னு கொடுக்கலாம், ரொம்ப ஈஸி தான். முன்னாடி பின்னாடி ஜஸ்ட் சேஞ்ச் ஆகும், அது வந்து அவ்வளோ பெரிய மிஸ்டேக்ஸ் இல்லை. நம்மளுக்கு தேவையான ரூல்ஸ். த பிக்னிக் வில் அப்படின்னு வந்திருக்கு, வில் பி கேன்சல்டு வந்திருக்கு, அப்போ நம்ம என்ன போடணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல போடணும். வில்லுன்னு வந்தால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் போடணும். இது யூனிவர்சல் ட்ரூத்தா இருக்கு, சயின்டிஃபிக் ட்ரூத்தா இருக்குன்னா இது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும், இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும், அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்னா இருந்துச்சுன்னா would போடணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருந்தா would have போடணும், இவ்வளவுதான். ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆஃப் if பாருங்க. வேர்ட்ஸ் லைக் unless சம்டைம்ஸ் வரும். unlessக்கு மீனிங் if not, நடக்காமல் இருந்திருந்தால். கேன் ஆல்சோ பி யூஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் கண்டிஷனல் கிளாஸஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ won't pay, நான் பே பண்ண மாட்டேன், unless you provide the goods immediately, நீங்க கொடுக்கலைன்னா நான் வந்து பே பண்ண மாட்டேன். if you provide the goodsனா ஒருவேளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு அர்த்தம். unless வந்திருக்குன்னா அப்ப இது என்னது? ஆப்போசிட் மாதிரி. ஒருவேளை நீங்க கொடுக்காட்டினா நான் உங்களுக்கு பே பண்ண மாட்டேன். இதுல இம்பார்ட்டன்ட் அதான். you provide, unless இதை விட்டுருங்க. unless மீனிங் மட்டும் பார்த்துக்கோங்க. you provide present tenseல வந்திருக்கு, so I won't pay, நான் பண்ண மாட்டேன், so I will not. இதுதான் ஆன்சர். நாட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகே, சென்டென்ஸோட மீனிங்கை பார்த்துக்கிட்டு அன்லெஸ் போடும்போது வில் போடணுமா வில் நாட் ஓன்ட் போடணுமா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோல அடுத்த ஒரு கிராமர் டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.